ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்வல் காமிக்ஸோட ரொம்பவே ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோவில் ஒருத்தர் தான் நம்முடைய ஹல்க்கு. ஸோ இந்த ஹல்கோட ரொம்ப டேஞ்சரான ஈவில்தனமான வேர்ஷன்ஸில் ரெண்டு பேரை முக்கியமாக சொல்லணும்னா, ஒன்று வேர்ல்டு பிரேக்கர் ஹல்க்கு, இன்னொரு ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பேட்டில் அரினால சண்டை வந்துச்சு அப்படின்னா யார் வின் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்கும், யாருக்கு பவர் லெவல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம வேர்ல்டு பிரேக்கர் ஹல்க்குனா யார், அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர், அவரோட ஃபீட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ வேர்ல்டு பிரேக்கர் ஹல்கோட ஆரிஜின் ஸ்டோரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 616 எர்த் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைம் எடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய ஹல்க்கு தான் இந்த வேர்ல்டு பிரேக்கர் ஹல்க்கு. அதாவது ஃபஸ்ட்டு பிளானட்டல் காமிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் வந்து இந்த கேரக்டரோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பூமியில் வந்து நம்ம ஹல்க்கு ஓவராக அட்ராசிட்டி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இலுமினாட்டி டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பிளான் பண்ணி நம்ம ஹல்க்கை வந்து ஒரு ஸ்பேஸ் ஷட்டிலில் வச்சு வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்பி விட்ருவாங்க. அது பார்த்திங்கன்னா ஜக்கார் அப்படின்ற பிளானட்டுக்கு போகும். ஸோ அங்கே தான் பார்த்திங்கன்னா ரெட் கிங் இருப்பான். அவனை டிஃபீட் பண்ணிட்டு அந்த இடத்தோட கிங்காக வந்து நம்ம ஹல்க்கு மாறுவார். அப்போ தான் கெய்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. ஸோ இந்த ஒய்ஃப் பார்த்திங்கன்னா நம்ம ஹல்க்கு வந்து ஸ்பேஸ் ஷட்டில் இருக்குல்ல, அது வெடிக்கிறதுனால இறந்து போயிடுவாங்க. இதுக்கு காரணம் அவெஞ்சர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹல்க்கும் அவருடைய அந்த டீம்மேட்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஜக்கார் பிளானட்டில், அவங்களாம் ஒன்றா சேர்ந்து பூமிக்கு வருவாங்க. வரும்போதே நம்மளுடைய பிளாக் போல்ட் இருக்கார்ல, அவரை டிஃபீட் பண்ணி கையோடு தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கிற அவெஞ்சர்ஸாக இருக்கட்டும், டிஃபெண்டர்ஸாக இருக்கட்டும், அப்புறம் நம்மளுடைய ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீமு, எக்ஸ்மென் டீமு இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஹல்க்கு வந்து தனியாளாகவே டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி நிறைய இடங்களில் சீட் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனோட வீக்னஸை கண்டுபிடிச்சி அதை ஈஸியாக பார்த்திங்கன்னா ஒரு டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணுற ஹல்க்கு ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரி கூட பயங்கரமாக சண்டை போடுவார். பிகாஸ் சென்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு காட் லைக் பீயிங். ஸோ அவரு கூட ஈக்குவலாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு வேர்ல்டு வார் ஹல்காக இருக்கும்போது சண்டை போட்டுட்ருப்பாரு. கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஹல்க்கு வந்து எல்லா உண்மையே தெரிய வந்துடும். அதனால் பார்த்துட்டிங்கன்னா அவெஞ்சர்ஸும் சரி எந்த ஒரு சூப்பர் ஹீரோவும் தப்பு பண்ணல, நம்ம கூட இருந்தவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க, தெரியாமல் நம்ம வந்து அவெஞ்சர்ஸையும் சூப்பர் ஹீரோஸையும் டார்ச்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரேஜ் மோடுக்கு போவார் பார்த்திங்களா. ஸோ அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹல்க் வந்து வேர்ல்டு பிரேக்கர் ஹல்காக மாறுவார். எல்லா விதமான பவரும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹல்க்கு கிடைச்சிருக்கும். ஒரு காட் லைக் பீங்காக மாறி யூனிவர்ஸையே டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. அப்போதைக்கு பார்த்திங்கன்னா அவரோட பவர் வந்து பூமி அழிக்கிற லெவலுக்கு தான் இருக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஹல்க், அதாவது நம்மளுடைய ப்ரூஸ் பேனர் பார்த்திங்கன்னா தன்னை கண்ட்ரோல் பண்ண சொல்லி நம்ம டோனி ஸ்டார்க் கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய வெப்பன்ஸை யூஸ் பண்ணி இவரை வந்து பவரை கம்மி பண்ணி ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இவர் வந்து ப்ரூஸ் பேனராக மாற்றுறாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வேர்ல்டு பிரேக்கர் ஹல்கோட ஒரு ஷார்ட்டான ஆரிஜின். ஸோ அடுத்து இந்த ஹல்கோட பவர்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்துன்றது ஹல்கோட ஒரு முக்கியமான பவர். ஆனால் இந்த ஹல்க் வெர்ஷனுக்கு, அதாவது பிரைமத்தில் இருக்கிற அதே ஹல்க் தாங்க, ஆனால் இந்த ஒரு காமிக்கில் மட்டும் வரக்கூடிய ஹல்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பார். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வுல்வரினை ஒரே பஞ்சில் பறக்க விட்டார், ஜெகர்நட்டை பறக்க விட்டுருப்பாரு, கொலாசஸை பறக்க விட்டுருப்பாரு, அப்புறம் நம்ம தோர் மரண கேரக்டர் வந்தால் கூட அவரை சமாளிக்க முடியாதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கோஸ்ட் ரைடர் இருக்கார் பார்த்திங்களா, அவரையுமே டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த் லெவலில் யாராலையும் இவரை மேட்ச் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ரொம்பவே பயங்கரமான கேரக்டராக இவருக்கு ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கும். அந்த ஆக்சலரேட்டர் ஹீலிங், அதாவது நார்மலாக பார்க்குற ஹீலிங் ஃபேக்டரை விட இந்த ஒரு ஹல்க் வெர்ஷனுக்கு பார்த்திங்கன்னா ஹீலிங் ஃபேக்டர் பயங்கரமாக ஒர்க் பண்ணும். பிகாஸ் அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய ரேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு காரணத்தெலாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வெப்பனை வச்சு ஒரு அட்டாக் பண்ண விட டக்குன்னு அதுலேருந்து ஹீல் ஆகிடுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜக்கார் பிளானட்டில் இருக்கும்போது இந்த ஹல்கோட பிளட் தெரிக்குது இல்லை, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா செடிகள்லாம் முளைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிகாஸ் அங்கே வந்து கிரீன் ஸ்கார் ஹல்க்குன்னு இவரை மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ராப்பர்சி படி ஒரு கிரீன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இல்லைனா அந்த கிரீன் ஸ்கார் அப்படின்றவங்க வந்து தான் வந்து தங்களுக்கு விடுதலையை கொடுப்பான்றது அவங்களுடைய நம்பிக்கை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹல்க் வந்து ஒரு கடவுள் மாதிரியான கேரக்டர் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரால் வந்து காஸ்மிக் அவேர்னஸ் பவரையும் வந்து காமிக்ஸில் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ காஸ்மிக் அவேர்னஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு யூனிவர்ஸில் நடக்கிற எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ணுறது தான் வந்து காஸ்மிக் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டேஞ்சர் சென்ஸ் பவருமே இருக்குது. ஸோ டேஞ்சர் சென்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, ஒரு எனிமி நம்ம நம்மளை நோக்கி வரான், அவனோட பவர் லெவல் என்ன, அது மட்டும் இல்லாமல் தனக்கு வரக்கூடிய ஆபத்தை சென்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பவர்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஹல்க் வெர்ஷன் கிட்ட இருக்கும். கிட்டத்தட்ட ஸ்பைடர் சென்ஸ் மாதிரி சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஃபியர் என்டியூஸ்மெண்ட். ஸோ ஃபியர் என்டியூஸ்மெண்ட் அப்படிங்கிற பவரை பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஹல்கோட சில வெர்ஷன்ஸ் மட்டுமே பயன்படுத்துவாங்க. அதாவது தன்னுடைய எதிரிக்கு பயத்தை உருவாக்கக்கூடிய, தன்னை பார்த்தாலே நடுங்கிற மாதிரி ஒரு பயத்தை உருவாக்குற கேரக்டராக பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹல்க் வெர்ஷனை காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டருக்கு வந்து மெமரி பவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பெல் பண்ணுற பவரும் பார்த்திங்கன்னா நல்லா செம்மையாக
இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் காது கேட்கும் பார்த்தீங்களா, என்ஹான்ஸ்டு ஹியரிங்னு சொல்லுவாங்க, அந்த பவருமே கிடைச்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டரோட டியூரபிலிட்டி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இவரால் எனர்ஜி பிளாஸ்டர்ஸ் உருவாக்க முடியும், எனர்ஜி பீம்ஸை உருவாக்க முடியும், எனர்ஜி அப்சார்ப் பண்ணிக்க முடியும், எனர்ஜியை மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேரக்டருக்கு வந்து எந்த விதமான பவர் வச்சு டிஃபீட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அவரோட ஃபிசாலஜி வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அதாவது இந்த கேரக்டர் எல்லாத்துக்குமான ரெசிஸ்டன்ட் இருக்கக்கூடிய கேரக்டர். ஹெல் ஃபயர் பவர் வச்சு ஒரு ஒன்றும் பண்ண முடியாது, நெருப்பை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹல்க் காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் சில கெமிக்கல்ஸ் வந்து வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆசிட்லாம் இங்கே வந்து வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பவரை வச்சு கூட இந்த ஹல்கை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்கான ஹல்காக மாறியிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் இவரை பொசஸ் பண்ணி டிஃபீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்கன்னா அதுவும் சுத்தமாக வேலைக்கு ஆகாது. இவரோட சைஸை வந்து இவரால் ஆல்டர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஷேப் ஷிஃப்டிங் பவர் கூட பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்பீடு சொல்லவே தேவையில்ல, செம்ம ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா அவரால் ஓட முடியும். நலிஃபிகேஷன் பவர் கூட பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்கிட்ட இருக்குது. ரேடியேஷன் கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்குது. ரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பவருமே பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்கிட்ட இருக்குது. ஸ்டாமினா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சூப்பர் ஸ்பீட் பவருமே இந்த கேரக்டர்கிட்ட இருக்குது. டைம் மேனிப்புலேஷன் பவர் கூட பார்த்தீங்கன்னா வெட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை எங்கேயுமே யூஸ் பண்ணிக்கல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரோட டெலிபதி மூலமாக இவர் எதுவுமே பண்ண முடியாது. டைம் மேனிப்புலேஷன் வச்சு இவரை டிஃபீட் பண்ண நினைப்பாலும் அதுவும் வேலைக்கு ஆகாது. ஸோ அதையும் தாண்டி இந்த கேரக்டருக்கு பயோகைனசிஸ் பவர் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருடைய சானிக் ஸ்க்ரீம் பவரை யூஸ் பண்ணி எனிமையை டிஃபீட் பண்ண முடியும். ஒரு கத்துற பார்த்தீங்களா, அதில் வரக்கூடிய சத்தமே பார்த்துட்டிங்கன்னா எனிமையை டிஃபீட் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரோட பவரையும் பார்த்தீங்கன்னா இவர் ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெலிகைனசிஸ் பவருமே இருக்குது. சொல்லப்போனால் இவர் வந்து கிரீன் ஸ்கார்ன்ற ஒரு கடவுளாக வணங்குவாங்கள்ல, அந்த ஒரு காரணத்தினால டைம் மேனிப்புலேஷன் பவர் கூட பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பியூரிஃபிகேஷன் பவருமே இருக்கும். ஸோ மற்றவங்களோட டிசீஸை குணப்படுத்துகிற ஒரு பவரும் மற்றவங்களை வந்து நல்லவங்களாக மாற்றுற பவருமே இந்த கேரக்டர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு தேவையான விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கேன். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேர்ல்டு பிரேக்கர் ஹல்கை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அவ்வளோ பவர் இவருக்குள்ளே இருக்குது. அந்த காமா எனர்ஜி அவர் வெளிப்படுத்தும் போது பார்த்துட்டிங்கன்னா பூமியை வந்து அப்படியே வெடிக்கிற அளவுக்கு கொண்டு போயிருப்பார். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பவர் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் யாரெல்லாம் டிஃபீட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீட்ஸை பார்த்தோன்னு வச்சுங்க. ஸோ ஏற்கனவே ஆரிஜின்லேயே நான் சொல்லிட்டேன், அவெஞ்சர்ஸ், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், அப்புறம் வந்து இந்த இன்ஹியூமன்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே டிஃபீட் பண்ணார். அதுக்கப்புறம் நம்மளுடைய எக்ஸ்மென் டீமில் இருக்கிற எல்லாரும் டிஃபீட் பண்ணிட்டாரு. ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான எந்த ஒரு கேரக்டர் இவர் மட்டும் வந்து நின்னாலும் அவங்கள டிஃபீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ இவருக்கு ஈக்குவலாக சண்டை போட்டது நம்ம சென்ட்ரி அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேர்ல்டு பிரேக்கர் ஹல்கோட காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கேரக்டர் பற்றி ரொம்ப ஷார்ட்டாக அதே நேரத்தில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய அந்த ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்கு எந்த அளவுக்கு டேஞ்சரான கேரக்டர், பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படிங்கிறதையும் சிம்பிளாக சொல்லி. ஸோ மார்வல் காமிக்ஸில் இந்த ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்குன்றது வேறு யாரும் கிடையாது. ஸ்பேஸ் பனிஷர் அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 காமிக்ஸ் இருக்குது. ஸோ அதில் வரக்கூடிய ஹல்க் வெர்ஷன் தான் இந்த ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்கு. இவருக்குன்னு செப்பரேட்டாக ஒரு நேம்லாம் கிடையாது. ஸோ இந்த ஹல்க் பார்த்துட்டிங்கன்னா நம்ம நார்மலாக பார்க்குற ஹல்க் வெர்ஷனை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்பவே டேஞ்சராகவும் இருப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹல்க் வெர்ஷனுக்கு 4 கைகள் இருக்கிற மாதிரி வந்து மார்வல் காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஹல்க்குக்கும் மோஸ்ட்லி 4 கைகள் இருக்கிற மாதிரி காமிச்சது கிடையாது. இந்த ஒரு ஹல்க் வெர்ஷன் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் தனக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரூஸ் பேனரே இறந்து போனாலும் நம்மளுடைய இந்த ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்கு சாக மாட்டார் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இவர் ரொம்பவே ஈவில்தனமான ஒரு கேரக்டர். தனக்குள்ள இருக்கிற ப்ரூஸ் பேனரே செத்து போனால் கூட அதை பற்றி கவலைப்படாமல் அடுத்து யாரை கொள்ளலாம் அப்படிங்கிறத மட்டுமே மைண்டில் வச்சு சுற்றக்கூடிய ஒரு மான்ஸ்டர் தான் இந்த ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்கு. இந்த கேரக்டரோட ஆர்ஜின் அப்படியே 616 எர்த்தில் இருக்கக்கூடிய ப்ரூஸ் பேனர் மாதிரியே ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக இவரை உருவாக்குனாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் நம்ம பனிஷர் கூட மோதி அதுக்கப்புறம் இந்த பவர்ஃபுல்லான வாட்சர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்பவே டேஞ்சரான ஒரு ஹல்க் வெர்ஷன் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லாத மாதிரி தான் இவர் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இவருடைய பவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரென்த் லெவலுங்கிறது கண்டிப்பாக ஓரளவுக்கு இவருக்கு இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இவரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான ஹல்க் வெர்ஷன் தான். ஸோ அடுத்து அந்த ஆக்சிலரேட்டட் ஹீலிங்னு சொன்ன பார்த்தீங்களா, நம்மளுடைய அந்த வேர்ல்டு பிரேக்கர் ஹல்க்கு கிட்ட இருக்குன்னு அதே பவர் இவர்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த கெமிக்கல் ஆசிட்லாம் வச்சு இவரை ஒன்றுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்பவே ஒரு கொடூரமான ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட்லெஸ்ட் ஹல்க்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாங்க. இவரை கொலை பண்ணுறது மட்டுமே இவரோட வேலையாக பார்த்துட்டிங்கன்னா இவரை மார்வல் காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர்கிட்ட இருக்கிற இன்னொரு ஸ்பெஷல் பவர் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் விட்டு டைமென்ஷனல் ட்ராவல் பண்ணுறது. ஒவ்வொரு டைமென்ஷனுக்குள்ளேயும் என்ன நடக்குது அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணுறது. இது வந்து டைமென்ஷனல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பவர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹல்க்கு கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பவர் அப்படின்னு சொல்லலாம்.
ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹல்கை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக உருவாக்கியிருக்காங்களே, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்னால பார்த்துட்டிங்கன்னா இதுக்குள்ளே காமா எனர்ஜியும் கிடச்சிருக்கு. அது கூட பார்த்திங்கன்னா டைமென்ஷன்லேருந்து டைமென்ஷன் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த இன்டர் டைமென்ஷனல் பவரும் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டருக்கு கிடச்சிருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர்கிட்ட இருக்கிற இன்னொரு ஸ்பெஷல் பவர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவர் ஒருத்தவங்களை வந்து கொல்றாருன்னு வச்சுங்க, அந்த கேரக்டர் வந்து ஒரு இம்மார்டல் பீயிங்காக இருந்தால் கூட அவங்க செத்து போயிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு டெட்பூலை கொன்னாரு, ஜாபர்டூத்தை கொன்னாரு, இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இம்மார்டல் பீயிங்ஸ் தான். இருந்தாலும் அவங்கள கொல்ற சக்தின்றது இவர்கிட்ட இருக்கு. அவங்களோட பவர்ஸும் கொஞ்சம் இவருக்கு கிடைச்சிரும். அண்ட் ஆல்சோ இவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு இம்மார்டல் பீயிங் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதையும் தாண்டி அடாப்டேஷன் பவர் இவர்கிட்டயுமே இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பவருக்கு ஏற்ற மாதிரியும் இவர் அடாப்ட் ஆகிடுவார். அது எப்படி நம்முடைய வேர்ல்ட் பிரேக்கர் ஹல்கை வந்து ஒரு பொருளை வச்சு அட்டாக் பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அடாப்ட் ஆகிறாரோ அதே மாதிரி இவரும் மாறிடுவார். ஸோ மட்டும் இல்லாமல் இவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு இம்மார்டல் பீயிங் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவருக்கும் ஏகப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் பவர் இருக்குது. ஹெல் ஃபயரு, அப்புறம் வந்து கெமிக்கல்ஸு, பவர்ஃபுல்லான காமா பாம்ஸ், இதை வச்சு இவரை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே இவர் அப்படியே சாப்பிட்டு ஏப்பம் விட்டுருவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்டையுமே இந்த ஃபியர் இன்டியூஸ்மெண்ட் பவர் இருக்குது. அதனால் தனக்கிட்ட மோத வர ஒரு வில்லனை பார்த்தீங்கன்னா இவர் பயமுறுத்தியாக துரத்துற அளவுக்கு இவர்கிட்ட பவர் இருக்குது. ஆனால் துரத்தலாம் மாட்டார், தேடி போய் அவனை கொல்லுவார். அதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட வேலை அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரியாலிட்டியாக வாப் பண்ணக்கூடிய சில கேரக்டர் இருப்பாங்க, ரியாலிட்டி வாப்பிங்னு சொல்லுவாங்களே. ஸோ அதை வச்சு இவரை டிஃபீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சில பேர் ட்ரை பண்ணாங்க. அது எதுவுமே வேலைக்கு ஆகலை. ஏன்னா அந்த பவர்லாம் இவர் அசால்ட்டாக வந்து தாண்டி வந்துட்டார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டரால் வந்து இன்டர்ஸ்டெல்லர் ட்ராவல் பண்ண முடியும். அதாவது இவரால் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் ட்ராவல் பண்ண முடியும், பிளாக் ஹோல்குள்ளே சர்வே பண்ணிக்க முடியும். ஸோ அதையும் தாண்டி ஸ்பேஸில் வந்து ஒரு கிரகத்துலேருந்து இன்னொரு கிரகத்துக்கு ஜம்ப் பண்ணி இவரால் போக முடியும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் இவர் வந்து ஒரு கிரகத்துலேருந்து இன்னொரு கிரகத்துக்கு போயிட்டு நிறைய பேர் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரால் கூட பார்த்துட்டிங்கன்னா தன்னோட சைஸை வந்து ஆல்டர் பண்ணிக்க முடியும், மற்றவங்களோட பவரை வந்து காப்பி பண்ணிக்க முடியும். அதை பவர் மிமிக்ரின்னு சொல்லுவாங்க. அந்த பவருமே இந்த கேரக்டர்கிட்ட இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எக்கச்சக்கமான பவர்ஸ் இந்த கேரக்டர்கிட்ட இருக்கு. ஆனால் இவர் ஒரு கடவுள் கிடையாது, இவர் வந்து ஒரு சாத்தான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா காட் லைக் பவர்ஸ் இருக்கிற கேரக்டர்ஸால் இவரை டிஃபீட் பண்ண முடியும். ஆனால் இவர்கிட்டையும் மேஜிக் ரெசிஸ்டன்ஸ் பவர் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணுறது மூலமாக பார்த்துட்டிங்கன்னா இவரால் வந்து அந்த பவர்ட்டேருந்து தப்பிக்க முடியும். ஆனால் கம்ப்ளீட்டாக எஸ்கேப் ஆகி ஓட முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய அந்த எச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதை துப்பினா அது கூட ஆசிடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாரல் காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய பவர்ஸ்க்கான லிஸ்ட்டு. இன்னும் சில பவர்ஸும் பார்த்துட்டிங்கன்னா அந்த கேரக்டர்கிட்ட இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் தன்னுடைய பவர் பார்த்தீங்கன்னா அடுத்த எவல்யூஷனுக்கு இவர் கொண்டு போவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரேடியோ ஆக்டிவ் பவரை அப்சர்வ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில பவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்கு கிட்ட இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் யாரெல்லாம் டிஃபீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டாக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீமில் இருக்கிற எல்லாரையுமே கொண்டுட்டார். அதுக்கப்புறம் நம்ம டெட்பூலை கொண்டார், அப்புறம் வந்து ஜாபர்டூத்தை கொண்டார், அப்புறம் வாட்சஸை கொண்டார். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தன் கண்ணில் மாற்ற எல்லாரையுமே அப்படியே ரெண்டாக பிச்சு போடுறது, அவங்கள சாப்பிட்றது, இந்த மாதிரி கொடூரமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க் வந்து மாரல் காமிக்ஸில் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு 5 காமிக்கில் தான் அந்த கேரக்டர் வந்து அப்பியர் ஆயிருப்பார். அதுலேயே பயங்கர மாசான நிறையா விஷயங்களை பண்ணிட்டு போயிருப்பார். அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு ஹல்க் வெர்ஷனாக இந்த ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்கை காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த 2 ஹல்க் வெர்ஷனை பற்றி நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள சண்டை வந்தால் யார் வின் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சிம்பிளாக நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர்ஸோட ஸ்ட்ரென்த் லெவலை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வேர்ல்டு பிரேக்கர் ஹல்கோட ஸ்ட்ரென்த்து தான் ரொம்ப ரொம்ப அதிகம். பிகாஸ் அவர் டிஃபீட் பண்ணியிருக்க கேரக்டர்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பிளாட் ஆர்மரை யூஸ் பண்ணி தான் வந்து அவர் டிஃபீட் பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலுமே நம்மளுடைய ஸ்பேஸ் பனிஷர் ஹல்கை விட நம்ம வேர்ல்டு பிரேக்கர் ஹல்கோட ஸ்ட்ரென்த்து தான் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத அவர் ஃபைட் பண்ணியிருக்க கேரக்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு தெரியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் லெவலில் கண்டிப்பாக ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்கு நம்மளுடைய வேர்ல்டு பிரேக்கர் ஹல்க்கு கண்டிப்பாக டஃப் கொடுத்து டிஃபீட் பண்ணிடுவார். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் லெவலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வேர்ல்டு பிரேக்கர் ஹல்க் தான் பெஸ்ட்டு. ஸோ அடுத்து பவர் லெவல் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாலும் வேர்ல்டு பிரேக்கர் ஹல்க்கு ஒரு காட்லைக் பீங்காக பார்த்துட்டிங்கன்னா அந்த பிளானட் ஹல்க்கு, வேர்ல்டு பிரேக்கர் ஹல்க்கு அண்ட் வேர்ல்டு வார் ஹல்க்கு காமிக்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவருக்குள்ளே வந்து ஒரு நல்ல சக்தி இருக்கிற மாதிரி தான் வந்து காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு பவராக வந்து வெளிப்படும் காமா எனர்ஜியாக. ஸோ அப்படி வெளில வரும்போது பார்த்துட்டிங்கன்னா அவரை வந்து யாராலையுமே டிஃபீட் பண்ண முடியாது. அவரே பார்த்துட்டிங்கன்னா என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நம்ம டோனி ஸ்டார்க்கிட்ட சொல்லி அவர் மூலமாக தான் தன்னை வந்து கண்ட்ரோல் பண்ண வச்சிருப்பாரு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய அதுவும் வேர்ல்டு பிரேக்கர் ஹல்க்குன்ற ஃபார்மில் இருக்கும் போது நம்மளுடைய ஹல்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்பேஸ் பனிஷர் ஹல்கால் நெருங்கக்கூட முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஸ்பேஸ் பனிஷர் இருக்கார்ல, அவர் தான் அந்த காமிக்கோட ஹீரோ. அவரே பார்த்துட்டிங்கன்னா அவர் மேலே ஏகப்பட்ட கீழே போட்டு
இந்த காமிக்கில் தப்பிச்சு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. சொல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்கு நிறையா வீக்னஸ் இருக்குது. ஆனால் நம்மளுடைய வேர்ல்டு பிரேக்கர் ஹல்க்கு வீக்னஸ் இல்லை, பவர்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது. எப்படி நம்ம ஸ்பேஸ் பனிஷர் ஹல்கிட்ட எல்லா பவர் இருக்கோ அந்த பவர் அப்படியே நம்மளுடைய வேர்ல்டு பிரேக்கர் ஹல்க்குகிட்டையுமே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா பவர் லெவலில் கண்டிப்பாக நம்மளுடைய வேர்ல்டு பிரேக்கர் ஹல்க்கு நினச்சா ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்கை ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியும். ஏன்னா 2 பேருமே ஹல்க் வெர்ஷன்றதுனால பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபைட்டில் வந்து வேர்ல்டு பிரேக்கர் ஹல்க்கு அதிகமான அட்வான்டேஜ் இருக்கும். ஃபீட்ஸ் லெவல்லையும் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வேர்ல்டு பிரேக்கர் ஹல்க்கு தான் வின்னராக இருக்காரு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய வேர்ல்டு பிரேக்கர் ஹல்க்கை வந்து நம்ம ஹல்க்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ப்ரூஸ் பண்ணரு. ஆனால் இந்த பக்கம் நம்மளுடைய ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்கு எந்த விதமான கண்ட்ரோலுமே கிடையாது. அவர் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மிருகமாகவே மாறிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்டர் டைமென்ஷனல் ட்ராவல் பண்ண முடிய பவர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டர்கிட்ட இருக்குது. ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன் பவர் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஒருத்தராக மாற்றிக்கிட்டே போகுது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து பவர் லெவலில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வேர்ல்டு பிரேக்கர் ஹல்க்கு பெஸ்ட்டான கேரக்டராக இருந்தாலும் கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கிற கேரக்டராக பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்கை சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இந்த வீடியோட வின்னர் அப்படிங்கும்போது 70% வரைக்கும் வேர்ல்டு பிரேக்கர் ஹல்க்கை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஆனால் பெஸ்ட்டான ஹல்க்கு, ஒரு கொடூரமான ஹல்க்கு, ஈவில் தனமான ஹல்க்குனா கண்டிப்பாக அது ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்கு தான். அவருக்கும் 30% வரைக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் வின்னர் எப்போவுமே கண்டிப்பாக நம்மளுடைய வேர்ல்டு பிரேக்கர் ஹல்க்காக தான் அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் கொடுத்துங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மாரல் டிசி பற்றின வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம்.